வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் இன்றைக்கி மீன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏற்கனவே நம்ம வானகரம், காசிமேடு, போரூர் இதெல்லாம் போயிட்டோம். இன்றைக்கி புதுசாக ஒரு கடைக்கு போகலாமேன்னு யோசித்தப்போ நான் சைதாப்பேட்டை ஒரு டைம் போயிருந்தேன். அங்கே சூப்பராக இருக்குது அந்த மீன் கடை. அந்த மீன் கடைக்கு இப்போ போகலாம் வாங்க எல்லாரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் கடைக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு லைனாக நம்ம ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோணியில் நெத்திலி கருவாடு ஒரு படியில் அளந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு படி எவ்வளோன்னு கேட்டப்போ 50 ரூபா அப்படின்னாங்க. ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் பார்த்திங்கன்னா சிக்கன் கடையும் காடை, கவுதாரி இதெல்லாம் கூட இருந்தது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். லைனாக பார்த்திங்கன்னா மீன் கடை தான். உள்ளே ஃபுல்லாகவே ஒவ்வொரு கடையுமே பெரிய பெரிய கடையாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டில் ஒரு கடையில் பார்த்தப்போ வவ்வால், அதுக்கப்புறம் நண்டு, சீலா இந்த மாதிரி மீனெல்லாம் இருந்தது. அப்படியே லைனாக நான் லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா மீன் வெட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு 4-5 பேர் தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. உள்ளே போயிட்டு வெளியே வர வேலைக்கு மீன் கொண்டு போகிறவங்க, 2வது நடக்கிறவங்க அப்படின்னு இந்த மாதிரி வளர்க்குற மீன், குறவை மீன்லாம் கூட அங்கே இருந்தது. எல்லா வளர்ப்பு மீனுமே இருந்தது. கடல் மீன், வளர்ப்பு மீன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வஞ்சரம்லாம் ஒவ்வொரு மீனுமே குறைஞ்சது ஒரு 20 கிலோ 25 கிலோ வர்ற மாதிரி பெரிய பெரிய மீனாகவே இருந்தது வஞ்சர மீன். வஞ்சர மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 600 ரூபா 650 ரூபா சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 650 ரூபா, சின்னதாக இருக்கிறது 600 ரூபா சொன்னாங்க. லைனாக ஒரு 4-5 கடையில் பார்த்திங்கன்னா வெறும் வஞ்சரமே வச்சுட்டு இருந்தாங்க. இந்த இறா பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு, ஓரளவுக்கு பெருசு. இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இந்த இறா 300 ரூபா 1 கிலோ சொன்னாங்க. ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தான், ஒரே ரேட்டு தான், ஹோல்சேல் ரேட்டு அப்படின்ட்டாங்க. நம்ம குறைச்செல்லாம் கேட்க முடியல அந்த இடத்துல. இந்த மீன் பார்த்திங்கன்னா பண்ணா மீன். இதுவுமே வளர்க்குற மீன் தான். இது குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வறுத்தாலுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சங்கரா மீன், வலை மீன், வஞ்சரம், வவ்வால். இது பார்த்திங்கன்னா கடல் வவ்வால் இந்த இடத்துல இருக்குது. இது 600 ரூபா சொன்னாங்க. ஒரு கிலோ 600 ரூபா. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வளர்ப்பு மீன் சங்கராவும் இருந்தது. இது சொரா மீன், பெரிய சொராவில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சொரா மீன் பார்த்திங்கன்னா 400 ரூபா 450 ரூபா சொன்னாங்க ரேட்டு கேட்டது. இந்த சொரா மீன் பார்த்திங்கன்னா நம்ம பால் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொரா புட்டு பண்ணலாம், சொரா குழம்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லெட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதில் அது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது பார்த்திங்கன்னா கடம்பா. இது நிறைய வியாதிக்கு யூஸ் ஆகுது. இது தொக்கு மாதிரி வைக்கலாம், அப்படி கிரேவி மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா நல்லா ஃப்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக சின்ன சின்ன சுதும்பு, அதுக்கப்புறம் பெரிய சுதும்பு இதெல்லாமே இருந்தது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜலதோஷம், தலைவலி, தலையில் நீர் கொத்துக்குச்சு அப்படின்னா மிளகு அரைச்சி குழம்பு வைப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். 1 கிலோ 200 ரூபா.
இங்கேயுமே பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வஞ்சிரமெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மீடியம் சைஸ் வஞ்சிரமே கூட 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சங்கரா மீன் 1 கிலோவே 300 ரூபா, கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருந்தது. 300 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீலா மீன் 450 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் நல்ல பெருசாகவே இருந்தது அந்த மீன். சொரா பாருங்க, இந்த இடத்துல சின்ன சைஸு. இது பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் 1 கிலோ வந்து இது 550 ரூபா சொன்னாங்க. பாருங்க, கொடுவா வறுத்தாலும் சூப்பராக இருக்கும், குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுப்புற ஒரே ஒரு முள் தான், இதில் நிறைய முள் கிடையாது இந்த மீனில். பாருங்கள், 1 கிலோ மீன் வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. 2 கிலோ மீனுன்னா 50 ரூபா வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 கிலோ 5 கிலோன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி பைசா வாங்குறாங்க. 1 கிலோ மட்டும் வெட்டணும்னா 30 ரூபா. அதாவது இந்த மீன் வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான். நம்ம வந்து வானகரம் போனோம், அங்கேயும் 1 கிலோ மீனுக்கு 30 ரூபா தான். அதுக்கடுத்து போரூர் போனோம், அங்கேயுமே 1 கிலோவுக்கு 30 ரூபா தான். காசிமேடு போனோம், அங்கேயுமே வெட்டுறதுக்கு 30 ரூபா தான். இந்த மாதிரி இது வந்து பிக்சடாக அவங்க வச்சுருக்கிற ரேட்டு. ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காசை ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைச்சி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு ரைட்டில் திரும்பி போன உடனே பார்த்திங்கன்னா மட்டன் கடை, சிக்கன் கடை எல்லாமே இருந்தது. மட்டன் கடை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த போட்டி, ஆட்டோட ஈரல், ரத்தம், தலைக்கறி எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அது அப்படியே வந்து கிலோ வந்து 300 200 அந்த மாதிரி ரேட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆட்டோட ரத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ரத்தம் வந்து 70 ரூபா 80 ரூபா. ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நல்லா தீச்சி அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு ஆட்டுக்கால் வந்து 120 ரூபா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் வந்து ஆட்டு தலையை க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கார். மேலே உள்ள தோல் எல்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா மூளையுமே பார்த்திங்கன்னா ஒரு மூளை வந்து 100 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சைடு திருப்பி ஒரு சந்து திரும்பின உடனே பார்த்திங்கன்னா கருவாடு கடை நிறைய பெரிய கடையாகவே இருந்தது. 2-3 கடை பெரிய கடை. எல்லா ரகமான கருவாடுமே அந்த இடத்துல வந்து இருந்தது. நான் வந்து அந்த இடத்துல வஞ்சரம் மட்டும் ஒரு 100 கிராம் வாங்கினேன். சரி, எப்படி இருக்குது சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்பயாவது போனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராம் வஞ்சரம் பார்த்திங்கன்னா 80 ரூபா. அப்போது 1 கிலோ ரேட்டு வந்து 800 ரூபா வருது. வாழை வந்து 250 ரூபா. நெத்திலி பார்த்திங்கன்னா 250 ரூபா. குழம்பு கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா 120லேருந்து 150லேருந்து 170 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. அது ஒவ்வொரு மீனோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுலேருந்து அடுத்த சந்து கொஞ்சம் திரும்பினோம் அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, கடுகு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. என்னோட 37 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பேக்கெட் தான் நாங்கள் வாங்குவோம். பட்ஜெட் குடும்பம் அப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பேக்கெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25 பைசா. இப்போ 25 பைசானா யாருக்கும் தெரியாது. அப்படி தான் என்னோடய ஃபேமிலியை நான் அந்த காலத்தில் வந்து ரன் பண்ணேன். இந்த மாதிரி மூட்டையில் இருக்கும் 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி தருவாங்க. இது எல்லாமே இன்னும் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் போட்டு 10 ரூபா. அதாவது 2 பேர் ஃபேமிலி அப்படின்னா தாராளமாக இது வந்து நமக்கு போதும். ஏன்னா அதில் வந்து ஒரு 1/4 கிலோ காய்கறி இருக்குது. நிறைய சாப்பிட்றவங்க அப்படின்னா 1/2 கிலோ தேவை, 2 பேக்கெட் வாங்கிக்கலாம். 10 ரூபாயில் ஒரு ஃபேமிலி ஒரு வேளை சமைச்சு முடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். இஞ்சி கூறு கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கூறு கட்டி வச்சுருந்தாங்க. கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, சூப்பராக இருந்தது. காலிஃப்ளவர் இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காய்கறி எல்லாமே
இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். அரிசி பருப்புலேருந்து மிளகு, கடுகு, ஜீரகம், மசாலா ஐட்டம், மிளகாத்தூள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். மட்டனு, சிக்கனு, மீன், அப்படி காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விளைஞ்சி கொஞ்சம் சில டைம் வந்து சைடப்பட்ட மார்க்கெட் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே போய் பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சது நல்லா புதுசாகவே இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட சாமான், கடாயி, அடுப்பு, இது பார்த்திங்கன்னா பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழியை பற்றி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கதை. நான் வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாலாம் நம்ம இடிச்சிக்கிறதுக்காக கல், குட்டி குட்டி இரும்பு கடாயி, இரும்பு முறம், பொணல், இரும்பு பொணல், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. செடிக்கு வந்து வைக்கிற களை வெட்டுற பொருளுங்க. அப்புறம் ஊதாங்கோல்னால் அடுப்பு ஊதுவோம் இல்லைங்களா, அது ஜல்லடை, இரும்பு ஜல்லடை, அரிசியெல்லாம் ஜலிக்கிற ஜல்லடை. அப்புறம் எலி பிடிக்கிற ஒரு எலிபொந்து அப்படின்வாங்க, அது எல்லாமே இருக்குங்க இந்த இடத்துல. பாருங்கள், இது வந்து எலி பிடிக்கிறது. இரும்பு அருவாமனை, அப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்சு சில்வர் அருவாமனை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மத்து, சப்பாத்தி கட்டை, அப்புறம் மோர் கடையிறது, சாம்பிராணி போடுற கரண்டி, ராந்தல். அந்த காலத்தில் விளக்கில் நம்ம வந்து திரியெல்லாம் போட்டு ஏற்றுவோம். அந்த விளக்கு வச்சு நான் கூட வாழ்ந்துருக்கிறேன். அந்த விளக்கு இன்னும் இதெல்லாம் வந்து அந்த கடையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கடையை வந்து ரொம்ப நேரம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒரே ஒரு பொருள் வாங்கினேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செடிக்கு வந்து அப்படி களை எடுக்கிற மாதிரி ஒரு கரண்டி, அது மட்டும் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இது பாருங்க, இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா தட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். அதுலேருந்து ஒரு பொருள் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த மம்மட்டி மாதிரியே இருக்குது பாருங்கள், அது பேர் வந்து களை எடுக்கிற கொத்து, கல்கட்டு அப்படின்பாங்க சிலர், களை கொத்து அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வெளி சைடு வந்தவொடனே பார்த்திங்கன்னா லைனாக மல்லிகை கடை, அதுக்கப்புறம் பழம், அதுக்கப்புறம் பூ, மாலை, இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல வந்து இருக்குது. ஒரு இடத்துக்கு போனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவோம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தாலே தெரியுது. லைனாக பழக்கடம், அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பூக்கடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாய், முறம், இது எல்லாமே இருந்தது. அப்புறம் நாட்டு மருந்து கடையுமே அங்கே பக்கத்தில் வந்து ஒரு 3 கடை கிட்டத்தட்ட இருந்தது. நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்குவோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வளையல் கடை. பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த நாரை வந்து காமிச்சிருக்கேன். நம்ம உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பீர்க்கங்காய், கசக்கும் இந்த காய், ஆனால் நார் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பூக்கடை. அதுக்கப்புறம் ரோட்டில் பார்த்திங்கன்னா கொசுவலை. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு, 200 300 அளவு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொசுவலை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், இங்கே வந்தேன் பார்த்திங்கன்னா கவரில் வந்து 10 ரூபா தான். இந்த காய்கறி எல்லாமே கத்திரிக்காய் 10 ரூபா தான், இந்த லெமன் 10 ரூபா தான், குடமிளகா 10 ரூபா தான், வாழைக்காய் 10 ரூபா தான், கருணக்கிழங்கும் 10 ரூபா, நூக்கலும் 10 ரூபா தான். இந்த மாதிரி கவர் போட்டு இங்கே விற்கிறாங்க. சும்மா ஒரு 2 பேருக்கு அப்படின்னா இது தாராளமாக போதும். இஞ்சி பார்த்திங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து 20 ரூபா தான். சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள், வஞ்சரம் கருவோடு வாங்கியிருக்கேன் நான். பாருங்கள், வஞ்சர கருவாடு, இது வந்து 100 கிராம் வந்து 80 ரூபா. இறா 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வாங்கியிருக்கேன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் வறுக்க மீன் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மார்க்கெட்டு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல போனால் எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்குது. நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.